நீங்கள் என்ன பண்ணாலும் கொண்டு போகிறாங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு விட்டுருங்க. நாங்கள் அந்த அம்மாக்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கையை மட்டும் சுத்தமாக வச்சுக்கோங்க. கையை தூசெல்லாம் இல்லாமல் கழுவி பத்திரமா வச்சுக்கோங்க. மற்றபடி அந்த குழந்தை கையை வாயில் வைக்கிறாங்கன்னா ரொம்ப 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 இயல்பான விஷயம். கொஞ்ச நாளைக்கு விட்டுருங்க. கையுக்கு நிறைய வேலைகள்லாம் வரும்போது அந்த குழந்தை அதை இயல்பையே மறந்துடுவாங்க. அது ஆழமாக நீங்கள் தான் அதை ஞாபகப்படுத்துறீங்கன்னு சொல்லுவோம். அந்த குழந்தை அதை மீறி கையில் வாயில் வைக்கிறாங்கன்னா சைக்கலாஜிக்கலாக எந்த நேரத்தில் வைக்கிறாங்கன்னு கவனிக்க சொல்லுவோம். உதாரணத்துக்கு பசி வரும்போது வைப்பாங்க, இல்லை யாரையோ புதுசாக பார்க்குறாங்க, ஒரு மாதிரி ஒரு அன்ஈஸியாக இருக்கும்போது, டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும்போது அந்த குழந்தை கையை வாயில் வைப்பாங்க. இல்லை தூக்கம் வரும்போது, எப்போவுமே தூக்கம் வரும்போது ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லுவோம். அந்த குழந்தை கையை வாயில் வைக்கிறது ஒரு மாதிரி செக்யூர்டு ஃபீலை கொடுக்கும். இதையும் மீறி அந்த குழந்தை இந்த காரணத்துக்கெல்லாம் வைக்கல அப்படின்னா வேற எந்த சந்தர்ப்பத்தில் வைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லுவோம். அதுக்கு ஏதாவது மாற்று வழிகளை கொண்டு வர சொல்லுவோம். அதை தவிர்த்துட்டு கையை வாயில வச்சாலே புடுங்கணும் அப்படின்னு நீங்க தயவு செய்து ஆரம்பிச்சீங்கன்னா அது பின்னாடி எங்க கொண்டு போய் விடும் அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க.